வசதி இல்லை, போக்குவரத்து ஒழுங்கு இல்லை. இதுல பெற்றோர்களுக்கு சுமையின்றி கற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகள். கௌரவ விருந்தினர்களாக திருமதி வீரசிங்கம் சத்யா அவர்களினை மங்கள விளக்கேற்றி ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக திருமதி பார்த்திபன் குமுதினி அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக திருமதி மேரி அனித்ரா அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி ஐயர் சரவினி தேவி அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அடுத்ததாக ராசையா தர்மராசா அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக திரு ரத்னம் ஜெயராசா அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக திருமதி கயன் ஜெசினா அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிரிவலம் அறக்கட்டளையின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனுசாந்தன் அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிரிவலம் அறக்கட்டளை மாலை நேர இலவச கல்வி நிலைய ஆரம்ப விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினராக சி சந்தீப் அவர்களினை வருக வருக வரவேற்பதில் அறக்கட்டளை நிலையம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்ததாக கௌரவ விருந்தினர்கள் ஆக திருமதி வீரசிங்கம் சத்யா கிராம அலுவலர் கட்டவன்கோட்டை, அடுத்து மற்றும் திருமதி பார்த்திபன் குமுதினி பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் கட்டவன்கோட்டை, மேரி அனிதா சமுத்தி உத்தியோகர் கட்டவன்கோட்டை அவர்களையும், திருமதி ஐங்கரன் சரோயினி தேவி நிர்மலன் முன்களி ஆசிரியர் அவர்களையும், திரு கிருஷ்ணபிள்ளை பூசகர் அவர்களையும், திருமதி கயன் ஜெசினா மாதர், திரு ராசையா தர்மராசா கப்பூர் சங்க தலைவர் அவர்களையும், திரு ரத்தினம் ஜெயராசா கடற்தொழிலாளர் சங்க தலைவர் அவர்களையும், திரு துரைசாமி அனைவரையும் வரவேற்பதில் கிரிவலம் அறக்கட்டளை மாலை நேர இலவச கல்வி நிலையம் ஆரம்ப விழாவின் வருகைக்கு அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவர்கள் அனைத்து மாணவ செல்வங்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமதி அளிக்கின்றோம். முதலாவது வடக்கு மாகாணத்துக்கான முதலாவது மாலை நேர கல்விக்கான ஒரு ஆரம்ப விழாவை நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்பாக இதை ஒழுங்குபடுத்திய இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி எங்களோடு நீண்ட நாட்களாக உரையாடி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கிராம சேவையாளர் அவர்கள் இது தொடர்பான ஒரு விளக்க உரையை கொடுத்தவர். சஞ்சீவ சார் அவர்களே, கிரிவலம் அறக்கட்டளை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களே, கிராம மட்ட உத்தியோகத்தர்களே, கிராம மட்ட அமைப்பினர்களே, ஐயா அவர்களே, பூசகர் அவர்களே,
மற்றும் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் எமது பாடசாலை சென்று பார்த்தபோது எமது மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டை கட்டாயம் மேம்படுத்தணும் என்ற தேவை இருந்தது. நானும் அபிவிருத்தி உத்தியோகத்தரும் பாடசாலையை பார்க்க போனாங்க. பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கிறதானே, எல்லா பிள்ளைகளும் வேறு டியூட்டரிட்டு போவினோம். ஆனால் இங்கே அப்படி ஒரு சூழல் இல்லை. நாங்கள் கேட்கல, எங்களோட பிள்ளைகளோட கல்வி மட்டம் கீழே போய்கொண்டே இருக்கும். அடுத்த சந்ததியும் என்ன செய்யும், ஒரு கல்வி நிலையில் மிகவும் குறைஞ்ச நிலையில் பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டே போவினோம். ஏனடா எங்களோட கிராமம் பின்தங்கின கிராமம். எங்களோட பிள்ளைகள் கல்வி கேட்க போகிறதா இருந்தால், வெளியிடத்துக்கு மேலதிக கல்விக்காக செல்வதாக இருந்தால் பிறந்தனுக்கு போகணும். இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு அங்கால போய்த்தான் எங்களோட பிள்ளைகள் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே போக்குவரத்து வசதி இல்லை, வறுமையன்ற சூழல் இருக்கிறபடியாக நிதி பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுக்கு போக்குவரத்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. அப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு எங்களோட பிள்ளைகள் சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தபடியாக நாங்கள் அந்த சவாலுக்கு முகம் கொடுத்து எங்களோட பிள்ளைகள் வெளியே போய் கல்வி கற்க முடியாது, மேலதிக கல்வி என்று சொல்லி எங்களோட பிள்ளைகளுக்கு இங்கே கிராமத்துக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான நல்ல ஒரு கல்வி திட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி கேட்டபோது ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தங்களுடைய பணிப்பாளர்களிடம் கதைச்சு அந்த ஒழுங்கை நாம் செய்து தருவதாக கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் பணிப்பாளர் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் நேரடியாக தொடர்பு கொண்டு கதைத்த போது உடனே தனிப்பட்ட ரீதியாக தனது சொந்த பணத்தை செலவழித்து இந்த கல்விக்காக எங்களோட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறணும், கல்வியில் உயர வேணும், அதால் அவன் பொருளாதார மட்டம் உயரும் என்று சொல்லி ஒரு நல்ல சிந்தனையோடு உடனேயே சொன்னவர் பிள்ளைகளுக்குரிய கற்றல் உபகரணங்கள், நூலக வசதிகள், அந்த மாலை நேர கல்விக்கான ஆசிரியருக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாமே தனிப்பட்ட செலவில் செய்வதாக சொல்லி உடனே செய்யுங்கன்னு சொல்லி புதன் கூட்டமைச்சு நாங்கள் இந்த அடுத்த புதன் நாங்கள் உங்களுக்கு இன்றைய ஆரம்ப நிகழ்வை செய்திருக்கிறோம். இன்றைய உங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகள் இடம்பெறும். முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு சொன்னாங்க, வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு எண்ணெய் எழுத்தும் எங்களோட 2 கண்ணுக்கு எவ்வளோ முக்கியம் கண். எல்லாரும் கண் முக்கியம் தானே. அப்போ அந்த கண்ணை போல எண்ணெய் எழுத்தும் எங்களோட கண் 2க்கும் சமம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சரி, கற்கை நன்றே பிச்சை பூவினும் கற்கை நன்றே, அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை ஔவையார் சொல்லியிருக்கிறார். எனவே சிறப்பான முறையில் உண்மையில் அந்த பணிப்பாளர் தண்ட சொந்த நிதியில் அந்த தீமாச்சியந்தும் செய்யலை, தனிப்பட்ட தண்ட சொந்த பங்களிப்பை செய்திருக்கிறார். அவருக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த கல்வியில் முன்னுக்கு உங்களோட அடுத்த சந்ததிகளுக்கும் என்ன செய்யணும், இந்த கல்வியை கொடுக்கணும். உங்களுக்கு வெளியிடத்தை இனி டீச்சர்ஸ் படிப்பிக்கக்கூடாது, நீங்களே படித்து நீங்களே ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த கல்வியை மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுத்து இந்த கிராமம் வளர்ச்சி அடையணும், நீங்களும் கூட வாழ்க்கை தரத்தில் வளர்ச்சி அடையணும் என்று சொல்லி மற்ற இந்த நேரத்தில் அந்த பணிப்பாளர் அவர்களுக்கும் எமது தட்டுவன்கொடி கிராமம் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேர கல்வியை ஆரம்பித்து வைத்தமைக்கு அடிக்கலிட்டமைக்காக. கடந்த காலத்தில் இந்த வெள்ள அனர்த்தம் கொண்டு வந்தது இங்கே எல்லாருமே அறிஞ்சிருப்போம். நாங்கள் எல்லா இடத்தையும் பாதித்தது, அது எந்த ஒரு தாக்கினது. அந்த நேரத்தில் நாங்கள் 13 லட்சம் ரூபா பெறுமதியான வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருந்தோம். அது எல்லா இடங்கள்லையும் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மலையகம் உலக பிரதேசத்துக்கையும் எங்களோட வேலை திட்டம் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் 7 பேருக்கு நாங்கள் இன்றைக்கும் அவங்க வங்கி கணக்கில் நாங்கள் அவங்களுக்கு மாதம் மாதம் படிப்புக்காக வைப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவங்கள யாருன்னு சொல்லி கேட்பீங்களா, ஒன்று அப்பா இல்லாமல் அம்மா இல்லைன்ற வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற அந்த உழைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் இல்லாத ஒரு குடும்பம். நாங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை இப்படியான இடங்கள்லாம் தெரிவு செய்து எடுத்து அந்த 7 பிள்ளைகளும் வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளைகள், இங்கத்தைய பிள்ளைகள் அல்ல. எல்லாருமே இப்போ நாங்கள் கிளிநொச்சியில் மட்டும்தான் எடுத்து செய்கிறோம் அல்லது முல்லைத்தீவில் மட்டும்தான் செய்கிறோம் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஆள் எடுத்திருக்கிறோம். ஆனால் அது சரியான முறையில் கிராம சேவகர் அங்கே கிராம மக்கள் ஊடாக தரவுகளை திரட்டி உண்மையை தன்மையை நாங்கள் அறிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு அந்த உதவி திட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். மாணவர்கள் எங்களோட முழுமையான நோக்கம் கிரிவலம் ஃபவுண்டேஷன் நாங்கள் இப்போ ஒரு 3 வருஷத்தை எங்களோட பயணம் தொடங்கிட்டு இந்த ஆண்டோட 3 வருஷத்துக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வேலை திட்டம் முழுதும் முக்கியமாக நாங்கள் செய்கிறது முழுக்க செய்கிறது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு. எங்கெங்கெல்லாம் பள்ளிக்கூட மாணவர்கள் பாடத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு தேவையில் பின்தள்ளி கொண்டு போயினோம்டா
அந்த மாணவர்களை முன்னுக்கு எடுக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்குது. அது வந்து எப்படி பார்த்து எடுக்கிறோம்னு சொன்னால், கிராம சேவையர் அவங்களோட உதவிகளோட அரசாங்க அதிபர் அடுத்தது கல்வி திணைக்களங்களோட கதைச்சு அவங்கள சிபாரிசுகளோடு நாங்கள் அந்த பள்ளிக்கூடங்களை தெரிவு செய்கிறோம். இப்படி எல்லா மாவட்டத்திலையும் கிரிவலம் ஃபவுண்டேஷன் உதவி திட்டம் வந்து போய்க்கொண்டு இருக்குது. யாருமே நம்ப மாட்டாங்க, இது போலவுமே வந்து தனி ஒரு மனிதண்ட உழைப்பு. யாருமே நம்ப மாட்டாங்க. 3 கோடி ஒரு மனிதனால் உதவி திட்டம் செய்ய முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இன்றைக்கு புலம்பெயர்ந்து இருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது. ஆறு ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்களா, அவங்களோட குடும்பத்தில் வந்து அம்மா இருக்கும், அல்லது சித்தி இருக்கும், மாமி இருக்கும், அண்டி இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அவங்கள எங்களுக்கு கூறுற கன பேர் எங்களோட கதைக்கிறாங்க. இப்போ எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க புலம்பெயர்ந்த உறவுகள். அவங்க எங்கள்கிட்ட கதைக்குள்ள ஒரு விடயத்தை சொல்கிறாங்கன்றா, அங்கே கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கான பணத்தை கட்டணும், அடுத்தது வந்து அவங்க பயணிக்கிற வீதிகளுக்கான வரி கட்டணும், அந்த வீட்டு வாடகை கட்டணும்னு தொடர்ந்து அவங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்து இதெல்லாம் கடந்து அதில் சேமிக்கிற பணத்தில் தான் அவங்க இங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு தனி மனிதனால் அவர் உழைக்கிற சம்பளத்தில் அவர் குறிப்பிட்ட சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு கொண்டு கொஞ்சம் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு அதை சேகரித்து இவ்வளோ பணத்தையும் எங்களுக்கு அனுப்பி இந்த மக்கள் படிக்கணும், இந்த பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்படுற இந்த மனிதனண்டா அவரை நாங்கள் எப்படி போற்றணும்? அவர் கடவுளுக்கு சமனான ஒரு ஆள். ஏனெண்டா யாருக்குமே இந்த எண்ணம் பெறாது. நான் கூட கேட்பேன், அண்ணன் நீங்கள் அப்படி எனக்கு சொல்லுவார், அண்ணன் வந்து இந்த இத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு காசை போட்டுருவேன், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 3 லட்சம் அல்லது 4 லட்சம் ரூபா பணம் இப்போ வந்துடும், இதை வந்து இன்னும் நடத்துக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லக்கூட நாங்கள் வேணுண்டா நீங்கள் முந்தினா தானே எனக்கு அனுப்பினீங்க காசு, அதை நாங்கள் செய்துட்டு இருந்தானே புரே நீங்கள் திருப்பி அனுப்புகிறீங்கன்ட்டு. அப்படியான ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் கூட என்ன பொக்கெட்டில் காசு இருந்தால் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறதுக்கு நான் யோசிப்பேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உழைச்ச காசு என்னட்டு கொடுக்குறேன், அதையும் தாண்டி தான் உழைக்கின்ற பணத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் பேர் இல்லை, தன் ஊர் இல்லை, தன் ஃபோன் நம்பர் இல்லை, எதுக்குமே இல்லை. இதில் இருக்கிற இதெல்லாம் இதில் இருக்கிற நம்பர் கூட இந்த நம்பர் தான் இருக்குது. அவர் எப்படி நினைச்சிருக்கலாம், இவ்வளோ பணத்தை கொட்டி செலவழிக்கிற ஒரு ஆள் வந்து தன் பேரை போடலாம் தானே, பேரை சொல்லலாம், அல்ல ஊரை சொல்லலாம், அல்ல அவர் எதையோ சொல்லி அவர் வாழ்ந்து கொள்ளலாம். அவருக்கு நான் கூட புகழைத்தான் யோசிப்பேன். எனக்கு ஒரு புகழ் இருக்கணும், நான் போகிற இடத்துல எனக்கு ஒரு புகழ் இருக்கணும் தான் நான் யோசிப்பேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் பணத்தை கொட்டி வாழ்கிற ஒரே ஒரு மனிதன்டா இவர் ஒரு ஆள். என்னோட நிறைய உண்மையில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்படியான வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாங்க. உங்களுக்கு ஆசிரியர்கள் எங்கேருந்து வந்து படிப்பிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் படிப்பிக்கிற அவலத்தை நீங்கள் கிரகிச்சு கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், 80க்கு மேல் எடுத்து முதலாவது வார பிள்ளைக்கு நான் திருப்பியும் இதில் சொல்கிறேன், பெருமதியான ஒரு பரிசு இருக்குது. 50,000க்கு மேற்பட்ட ஒரு பரிசு இருக்குது. 80க்கு மேல் எடுத்துருக்கோம், நீங்கள் எடுத்து முதலாவது வரணும். கிரிவலம் அறக்கட்டளை நிறுவனத்தினால் தட்டுவம்பட்டி பகுதியிலே மாலை நேர இலவச கல்வி நிலையம் ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வுக்கு இன்றைய தினம் பிரதேச செயலாளர் அவர்கள் முக்கிய கடமையேற்றம் சென்றபடியால் நான் நடைபெறுகிறேன். இந்த நிகழ்வுக்கு வர இருந்திருக்கும் கிரிவலம் அறக்கட்டளை இணைப்பாளர் மற்றும் இணைய அறக்கட்டளை உத்தியோகர்கள், இப்பகுதியின் கிராம சேவையாளர், அபிவிருத்தி உத்தியோகர், சமூக உத்தியோகர், கிராம சேவையாளர் போராட்டங்கள் மற்றும் கிராமத்தினுடைய பொது அமைப்புகள், இங்கு கூடி நிற்கும் மாணவர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இந்த தண்டூர்பட்டி பகுதியானது எமது கண்டாவளை பிரதேச செயலக பிரிவின் தூரத்தில் உள்ள ஒரு எல்லை கிராமம். இந்த கிராமத்திலே
இருக்கின்ற மாணவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து தமது கல்வியை கற்று வருகின்றனர். அதிலும் குறிப்பாக மாலை நேரங்களிலே இங்கு எவ்வித வகுப்புகளும் நடைபெறுவதில்லை. குறிப்பாக தூரத்தில் உள்ள கிராமம் என்றபடியால் அந்த மாணவர்களுக்கான கல்வியை பெறுவதற்குரிய அடிப்படை வசதிகள் இங்கு இல்லை. அந்த வகையிலே இன்றைய தினம் கிரிவலம் அறக்கட்டளை நிறுவனத்தினரால் மாலை நேர கல்வி இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையிலே இந்த மாலை நேர கல்வியை வழங்குவதற்கு முன்வந்த கிரிவலம் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு எமது பிரதேச செயலக பிரிவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் திறமையான மாணவர்கள் அவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து கல்வியை உயர்தர வகுப்புகளை கற்று வருகின்றனர். இங்கு வகையான ஒரு மாலை நேர வகுப்புகள் ஆரம்பிப்பதனால் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி என்பது மேன்மேலும் வளர்வதற்குரிய வாய்ப்பினை பெற முடியும். அத்தோடு இங்குள்ள கிராம பொது அமைப்புகளும் இந்த மாலை நேர கல்வி வழங்குவதற்குரிய இந்த அமைப்பினருக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை அந்த கல்வி இலவசமாக வழங்கப்படும் இந்த கல்வி நிலையத்துக்கு நீங்கள் வருகை தந்து உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நம் பிள்ளைகளாக உருவாவதற்கு இந்த கல்வியினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உண்மையில் இன்றைய காலகட்டத்திலே இந்த டியூஷன் சென்டர்களில் கல்வி கற்று வருகின்றார்கள். உண்மையில் இலவசமாக இது கல்வி கற்பிக்க இருப்பதனால் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சுமையின்றி கற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகள். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மாலை நேர கல்வியினை ஆரம்பித்த கிரிவலம் நிறுவனத்தாருக்கு எனது வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து இந்த கல்வி நிலையம் வளம் பெற இங்குள்ள பெற்றோர்கள் பொது அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக இங்கு கடமை புரியும் உத்தியோகர்கள் தூர இடங்களிலே இருந்து வந்து கடமை புரிகின்றார்கள். அவர்களின் முயற்சியினாலும் இன்றைய தினம் இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நிர்வாக அலுவலர் கிரிவலம் அறக்கட்டளை மற்றும் கவிதை உத்தியோகர் மற்றும் மாணவ செல்வங்கள் பெற்றார் அனைவருக்கும் வணக்கம். கிரிவலம் அறக்கட்டளை இந்த பிரதேசத்திலே மாலை நேர கல்வியை நடத்துவதற்கு முன்வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரியான முறையில் பிள்ளைகள் அதை பயன்படுத்தி பெற்றார் அதை வழங்கி பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு உங்களுக்கு வந்து வெளியில போக டியூஷன் வசதி இல்லை, போக்குவரத்து ஒழுங்கு இல்லை, இதுல இருந்து கட்டுவங்கோட்டி சந்திக்கு போறதுக்கு ஒழுங்கு இல்லை, அதால போற இல்லைன்னு சொன்ன நீங்கள் இங்க வந்தோன்னு நாங்கள் பார்த்த ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயம் என்னண்டா போன 2024 ஓயல் பாஸ் பண்ணின பிள்ளைகளோ 10 பேரோ 11 பேரோ ஓயல் எடுத்து 8 பேருக்கு காண மேல் படிக்க. ஆனா இப்ப ஏழு படிக்கிற எத்தனை பிள்ளைகள் படிக்கணும்? இங்க இந்த ஏழு தொடர்ந்து ஏழுக்கு போறாக்கள் எத்தனை பேர் இருக்கணும் சொல்லுங்க அம்மாக்கள்? யாராவது 2 பேர் படிக்கணும். கேட்டா போக்குவரத்து வசதி இல்லை, பஸ்ல போகணும், கவர்மெண்ட் பஸ்ல 6 மணிக்கு போகணும், திரும்பி வந்துட்டு திரும்பி டியூஷனுக்கு போயிடாது, ஸ்கூல் யூனிஃபார்மோட டியூஷன்ல நிற்கணும், சாப்பாட்டு வசதி இல்லை, ஒரு நாளைக்கு சரியான செலவுன்னு சொன்னீங்களே என்ன? ஆனா இப்ப ஏழுக்கு இல்லாட்டிலும் கீழே உள்ள பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஆனா நீங்க பள்ளிக்கூடத்தை வளர்த்த பயன்படுத்தி இருந்தாலே சரியா பயன்படுத்தலாம். எல்லா வகுப்புலயும் 3 பிள்ளைகள் 5 பிள்ளைகள். டவுனுக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல வந்து எல்லா ஆசிரியரும் ஒரே தரத்துல தான் வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஆசிரியர்கள் குறைவானதும் கூட பள்ளிக்கூடத்தை படிப்பிக்க வர இல்லை. அப்ப நீங்கள் அங்க இருக்கிற இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு பர்சனல் கிளாஸில் விட கூட சரியான வசதி
ஒரு வகுப்புல ஓஎல் 8 பேர் இருப்பீங்கன்னா 13 பாடத்துக்கு ஆசிரியர் இருக்கணும். அப்படியா 10 பாடத்துக்கு இருக்கணும் ஆசிரியர். மொத்த மாணவர் 8 பேரா இருப்பீங்க. அப்ப உங்களை பர்சனல் வகுப்பிலோட குறைவான இது இருக்கு வளம். ஆனா நீங்கள் பள்ளிக்கூட வளம் தான் பயன்படுத்துறீங்க இல்லை. அதுல தான் படிக்க இல்லைன்னு மேலதிகமா இப்ப வகுப்பு போட்டு தந்தா அதை நீங்க சரியா பயன்படுத்தணும்னு கேட்கிறோம். இப்ப இன்றைக்கு வந்துருங்க வேற தொடர்ந்து இந்த கிளாஸ் நடக்க முடியுமான்றது கேள்விக்குறியா இருக்கக்கூடாது. இப்ப இந்த வகுப்பு நடக்க போகுது, இதை கொண்டு நடத்தணும் ஒத்துழைப்பு விட வேணும்னா பெற்றோட அக்கறைப்பட வேண்டும். பிள்ளைகள் படிக்கணும்னா பெற்றோர் சரியா கஷ்டப்படணும். டவுன்ல இருக்கிற பிள்ளைகள் படிக்கணும் படிக்கலைன்றதால பிள்ளைகளுக்கு பின்னால பெற்றோர் திடீனா ஒரு நாள்ல 24 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் பிள்ளைகளுக்கு பின்னால திடீனா பேரன் சேர்க்கிறது பிறக்கிறது. ஒவ்வொரு கிளாஸ் ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து படிப்பிக்கிறதும் இருக்கு பிள்ளைகளுக்கு. அப்ப உங்களுக்கு அதே கல்வியை தான் நீங்க படிப்பிக்க போறீங்க. காசு இல்லாமல் இலவசமா இல்லாம தந்து படிப்பிக்கணும்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேணும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது குறைவு. அதையும் தட்டுவங்கொட்டிக்கு வந்திருக்கேன்னா நீங்கள் அதை சரியா பயன்படுத்தணும்னு கேட்கிறேன். மற்றது பெற்றோர் அக்கறைப்படுங்க. பிள்ளைகளும் அது மாதிரி பழக்க விளக்க வேண்டாம்னா கீழ்படிவு இருக்க வேணும். பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்றத கேட்க வேணும். நீங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கிராம மட்ட அமைப்பினர்கள் அல்லது பெற்றோர்கள் சார்பாக 6வது கருத்துரை கூற விரும்பினார். இருந்தீங்களா சொல்ல வரீங்களா? பெற்றோர் சார்பாக இவ்வளவு நேரம் கழிச்சு இருக்கிறாங்க பாருங்க ஒரு ஆள். வருக வருகன வரவேற்கின்றோம். பொருளாதார அபிவிருத்தி சொன்ன மாதிரி நாங்கள் இனி அப்படி நடக்க மாட்டோம். எங்களோட பிள்ளைகள் உறுதிமொழி எடுக்கணும். நாங்கள் அந்த டீசனை நிப்பாட்ட மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் செய்வோம், செய்து முடிப்போம். நாங்கள் அப்படியெல்லாம் போக மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் உறுதிமொழி எடுத்து இந்த டீச்சரை நாங்கள் நடத்துவோம் என்று நான் உறுதி எடுக்கிறேன். பெற்றார் சார்பில் அதே மாதிரி எல்லா பெற்றாரும் சேர்ந்து நாங்கள் இதை நடத்துவோம் என்று உறுதிமொழியாக உறுதிவாக்க சொல்கிறோம். இனி அப்படி எங்களோட ஏரியாவில் அப்படி நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நாங்கள் நடத்த மாட்டோம். அப்படி ஏன்னா பிள்ளைகள் என்ன நாங்கள் இந்த டீச்சர் நிப்பாட்டுவோமோ இல்லை, நாங்கள் தொடர்ந்து செய்வோம். என்ன 4 பேர் வந்து எங்களை இன்னும் நல்ல மேலே கழிச்சிட்டு போவோம். என்ன நாங்கள் இந்த பிள்ளைய படிச்சுட்டுதால் முன்னுக்கு வந்துட்டுதால் நாங்கள் அப்படி போக மாட்டோம். நாங்கள் எங்கட ஊரில் வந்து டியூஷன் இல்லைத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்தால் அப்படியே நாங்கள் பிள்ளை இருக்கிறோம் தான். என்னடா எங்களை போக்குவரத்து பிரச்சனை தானே. அந்த போக்குவரத்து எல்லாத்தையும் மாறியால் இப்போ எங்களை சரி தான் இருக்கோம் டியூஷனை. அப்போ இந்த டியூஷனை நாங்கள் சரி வேற இறுதி வேற நடத்தி முடிப்போம் என்றதை நான் பெற்ற சார்பில் நான் பார்க்குறது இருக்கிறேன். நன்றி. பணிப்பாளர் அவர்கள், நீங்க வந்து ஓலவன் பாஸ் பண்ணி ஏலவனுக்கு போய்க்க வந்து உங்களுக்கு போக்குவரத்து வசதி உறுதியாக செய்தார்னு சொல்லி இருந்தவர். உண்மையில என்னன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளை கட்டாயம் கல்வியை கற்று ஒரு வாழ்க்கையில முன்னேறணும்ன்றது அவற்ற ஒரு விருப்பம். சரியா? உங்களோட அப்பா அம்மா விரும்பினமோ இல்லையோ உண்மையில உங்களோட யாரண்டே அவருக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களோட முகங்கள் தெரியாது. அவர் வீடியோவில் அவரை பார்த்துருப்பீங்க, நீங்கள் உங்களை அவர் பார்த்துருப்பார், ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. ஆரண்டே தெரியாம தான் உங்களுக்கு இந்த கல்விக்காக உதவி செய்ய வந்தவர். ஆனால் சொல்லியிருந்தவர் பல்கலைக்கழகம் கிடைச்சா உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபண்டிங் வந்து தான் செய்து உங்களை படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்துவேன். அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல பின்தங்கின கிராமம் தான் சொல்லலையா. பிள்ளைய நல்லா படிக்குங்க. பெற்றாற்ற பிள்ளையார் தான் பிள்ளை படிக்காமல் இருக்கிறது காரணம் முழுக்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஓயலில் 5 பிள்ளை 7 பிள்ளை பாஸ் பண்ணி தான் போகிறாரு. ஆனால் நாங்கள் பெற்றார் தான் பிள்ளைய படிப்பிக்காமல் கீழே கொண்டு போவினோம். வந்தா 2023, 2022, 2021 3 பல்கலைக்கழகம் பிள்ளை போய் இருக்குதுங்க கட்டம் முடிக்கிறது. வேறு யாருமே இல்லை. இந்த இதுக்குள்ள இருக்கிறார் சண்முக பெருமா கட்ட பிள்ளை எந்த மகன் 1வது இங்கே தட்டுவோம் முடியல எடுத்து போய் தான் இருக்கிறேன். ஆனால் பிள்ளையில நல்ல திறமை இருக்குது. பெற்றார் இந்த பிள்ளைய கொண்டு வரணும். இனிமேலாவது இந்த பெற்றார் இந்த பிள்ளைய விடக்கூடாதுன்னு கேட்டுக்கணும். எந்த உள்ள விட்டு படித்தா காணாது. இதை நாங்களும் சமூகத்தில் சேர்ந்து இதை செய்து கொள்வோம் கூறி அனைவருக்கும் வணக்கம். விரிவடைய பல அறக்கட்டளை இலவச கல்வியாக எமது கிராம உத்தியோகர் இலவசமாக கற்றுக்கொள்றதுக்கு இந்த மாணவர்களுக்காக நிறைய உதவி திட்டத்தை இந்த விரிவடைய பாடசாலையிலும் சரி டியூஷன்லேயும் சரி நிறைய செய்திருக்கு. மோட்டார் கூட எங்களுக்கு களவு போயிட்டுன்னு சொல்லி கூட எடுத்து வந்திருக்கணும். அதனால நமது கிராம உத்தியோகத்தர் கூட நமது பள்ளிக்கூடத்துக்காக நிறைய சரி இருக்கு. இதையெல்லாம் முன்னிட்டு நமது மாணவர்கள் இதை விட இன்னும் பெரிய
வளத்துக்கு வருவார் என்று நான் நம்பி இந்த டியூஷன் இன்னும் நிறைய நடக்கும்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து எமது மாணவர்கள் சாப்பிடாவும் உறுதிமொழி கொடுத்தாங்க. ஓகே. நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இறுதியாக சில நன்றியுரையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைத்து உத்தியோகர்கள், கிராம அமைப்பினர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், நலன் திருப்பிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருவலம் அறக்கட்டளை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர், செயற்பாட்டாளர் மற்றும் பணிப்பாளர் அவர்களுக்கும் மீண்டும் எமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை இந்த மாலை நேர கல்வியை நடாத்து செல்வதற்கான பங்களிப்பை செய்தமைக்காகவும் எமது மாணவ செல்வங்களின் கல்வியை உயர்வடைய செய்வதற்காக அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கியமைக்காகவும் ஒழுங்கமைத்து தந்தமைக்காகவும் எமது கிராமத்தின் சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றியினை நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. இன்றையிலிருந்து நாங்கள் இந்த ஆசிரியர்களுக்கான கொடுப்பற வழங்க இருக்கிற இதில் கொடுக்கிறோம்னா இன்றையிலிருந்து உங்களுக்கு அவங்கள ஆசிரியர்கள் இன்றையிலிருந்து அவங்க இந்த டைமில் இருந்து நீங்கள் அவங்கள ஆசிரியர்களாகத்தான் பார்க்க முடியும். இன்றிலிருந்து உங்களுக்கு அவங்க கல்வி கற்கின்ற ஆசிரியர்களாக கடமை இருக்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நாங்கள் கணித ஆசிரியர்களுக்கான கொடுப்பன வழங்க இருக்கிறோம். இந்த கொடுப்பனவை வந்து கிராம சேவையாளர் கிராம சேவையாளர் அவர்கள் வழங்கி வைத்தார். நன்றி சார். இன்றையிலிருந்து நீங்கள் உங்களோட கடமையை பொருட்படுத்துறீங்க. சில வார்த்தைகள் வணக்கம். நான் உங்களை சனிக்கிழமை எல்லாரும் 4:30 சந்திக்கிறேன். அதை வந்து ஆசிரியர் சரோஜினி தேவி பிரைமரி ஸ்கூல் அந்த ஆசிரியருக்கான கொடுப்பனவை அவருக்கு உத்தியோகத்தை வழங்கியுள்ளார். நான் இதில் சொல்ல வேண்டும் சுவையேதா. அதுக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லலாம். உங்களோட கிராம சேவையாளரின் புதவி அவர் வந்து பல்கலைக்கழகம் படித்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட தனது நேரங்களில் தனக்கு இருக்கிற நேரங்களில் உங்களுக்கு வந்து கல்வி கற்பதாக பணமே இல்லாமல் நாங்கள் கொடுக்கின்ற கொடுப்பனவே வேண்டாமல் தான் கற்பிப்பதற்கு முன்வந்த சுவேதாக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறோம். நீங்களுமே உங்களோட பேர் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறேன் அது சொன்னா
I'm studying or my grade நீங்க சொல்லலாம். No. கவனிங்க. I am என்று சொல்லிட்டு நான் என்ன பேர் சொல்றேன். அதாவது எனது பெயர் ஸ்ரீலா. அண்ட் நான் என்ன இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். I நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க? உங்களோட செல்ஃப்ல நீங்க இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? You are introduce yourself. In my way, I will tell like I introduce myself. Okay?